லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். தாவேகா ஆட்சி அமைந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டில் பல்வேறு சர்ச்சைகள், பல்வேறு குழப்பங்கள், பல்வேறு பரபரப்பான செய்திகள் தான் வந்து கொண்டே இருக்கு. இல்ல, முதலமைச்சர் விஜய் அவர்கள் டெல்லி போயிருந்தாரு, பிரதமரை சந்திச்சிருந்தாரு. ஒரு 10 நிமிட சந்திப்பு தான், அமித்ஷாவை சந்திக்கல. ராகுல் காந்தி சோனியா காந்தியை சந்திப்பாரு அப்படின்னு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. அந்த சந்திப்பும் நடைபெறல. இல்ல, குறிப்பா முதல்வர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு ஒரு 3 கையெழுத்து போட்டாரு. அதுல முக்கியமானது அந்த சிங்கப்பெண் படைன்னு சொன்னாங்க. ஏன்னா பாலியல் குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான இதெல்லாம் அதிகமா நடக்குதுன்னு சொல்லி அந்த படையை உருவாக்குனாரு. ஆட்சி பொறுப்பேற்றிருந்து இப்போ வரைக்கும் பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கு. இல்ல, நேற்று அந்த சிங்கப்பெண் படை அந்த துவக்க விழா நடைபெறதா இருந்துச்சு. அதுவும் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இந்த டிஜிபி நியமிக்காதனால அதை ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. முதல் நிகழ்ச்சியே விஜய் தலைமை, அதாவது அவருடைய இதுக்கு வெளியே முதல் நிகழ்ச்சியே ரத்து செய்யப்படுறது ஏன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. இந்த தாவேக்கு ஆட்சி அமைந்த பிறகு இது போன்ற நிகழ்வுகள் சரி, இந்த நிகழ்ச்சி ரத்து, விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய பார்வை என்ன தோணும்? ஆட்சி அமைந்ததிலிருந்து சர்ச்சைன்னு சொன்னீங்க. ஆட்சி அமைஞ்சதே ஒரு சர்ச்சையாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் மற்ற சர்ச்சைகளை பேசலாம். ஆட்சி அமைந்ததில் இருந்த சர்ச்சைகள் இன்னமும் ஓடிக்கொண்டிருக்கிறது. குதிரை பேரம் நடந்ததாக புகார் தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்து அந்த சர்ச்சை போயிட்டு இருக்கு. இப்போ பேக் டு சிங்கப்பெண் படை. இந்த சிங்கப்பெண் படை தப்பு சிங்கப்பெண் அதிரடிப்படை. இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை பெண்களுடைய பாதுகாப்பிற்காக உருவாக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையினுடைய நோக்கம் என்ன, திட்ட வரையறை என்ன, அவர்களுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்றது குறித்தெல்லாம் இன்னும் தெளிவாக விளக்கப்படவில்லை. வழக்கமான காவல்துறையில் இப்போ லா அண்ட் ஆர்டர் தனியாக இருக்கும், கிரைம் தனியாக இருக்கும், அது போக இது டிராஃபிக் தனியாக இருக்கும். இந்த மாதிரி உள்ளுக்குள்ள பல பிரிவுகள் இருக்கும். அந்த மாதிரி இது தனி பிரிவாக செயல்பட போகிறதா, அல்லது அசிஸ்டிங்கா, அதாவது காவல்துறை லா அண்ட் ஆர்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு உதவிகரமானதாக செயல்பட போகிறதா அப்படின்றதெல்லாம் இன்னும் தெளிவாக வரவில்லை. அது வந்தால்தான் தெரியும். இப்போ இன்றைக்கு காலையில் நடைபெறவிருந்த அந்த விழா ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான காரணங்கள் எதுவும் சொல்லப்படவில்லை. ஒத்திவைக்கப்பட்டதாக செய்தி தான் வந்திருக்கிறது. பொதுவாக இது போன்ற அரசு நிகழ்வுகள் ஒத்திவைக்கப்படுவது அப்படின்ற நிகழ்ச்சியை நாம் கடந்த 5 ஆண்டுகளில் கேள்விப்பட்டது கிடையாது. ரொம்ப அரிதிலும் அரிதாக 1-2 வேண்டுமானால் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. என் நினைவுக்கு எட்டிய வரையில் அரசு நிகழ்ச்சிகள் தள்ளி வைக்கப்பட்டதாக எனக்கு தெரியல. அப்படியே தள்ளி வைக்கப்பட்டிருந்தாலும் அது பேரிடர் காரணமாகவோ, அல்லது ஒரு பெரும் துயரம் காரணமாகவோ, அல்லது வேற ஏதாவது தவிர்க்க முடியாத சம்பவங்கள் காரணமாகவோ அது தள்ளி வைக்கப்பட்டிருக்கலாம். இப்போ சிலர் என்ன சொல்றாங்கன்னா, டிஜிபி இன்னும் முழுமையான ஃபுல் டைம் டிஜிபி நியமிக்கப்படல, அதனால இது தள்ளி வைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு. ஏன் இதை அறிவிக்கும் போது தெரியாதா? சிங்கப்பெண் அதிரடிப்படையை இன்னைக்கு தொடங்கி வைக்கிறோம்னு அறிவிக்கும் போதும் டிஜிபி, முழுநேர டிஜிபி இல்லாம தானே இருந்தாங்க. அப்ப தெரியாதா? முழுநேர டிஜிபி இருந்தாதான் இதை செய்ய முடியும் அப்படின்றது ஹம்பக், அது போகஸ். டிஜிபி இன்சார்ஜ்னு ஒருத்தர் இருக்கிறாருல, இப்ப ஆல்ரெடி அவர் தானே பொறுப்பெடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த டிஜிபி இன்சார்ஜ் இந்த வேலையை செய்யறதுக்கு தானே நியமிச்சிருக்கிறாங்க. முழு நேர டிஜிபி ஒருத்தர் வந்தாதான் செயல்பட முடியுன்றதெல்லாம் சுத்தமான மோசடி. அது ஏமாற்று வேலை. அதை நம்புவதற்கு நாம் தயாராக இல்லை. அடுத்ததா என்ன இன்னைக்கு தெரிய வருது அப்படின்னா, காலையில முதலமைச்சர் விஜய் பட்டு வேட்டி பட்டு சட்டை அணிந்து கொண்டு ஒரு கிரகப்பிரவேச வீட்டிற்கு போயிட்டு அந்த பட்டு வேட்டி பட்டு சட்டையோடு இன்றைக்கு தலைமை செயலகம் வந்திருக்கிறார். இப்போ ஒரு பக்கம் சிங்கப்பெண் அதிரடிப்படையினுடைய விழா தள்ளி வைக்கப்படுகிறது. அதே நேரத்துல அந்த நேரத்துல இவர் கிரகப்பிரவேச வீட்டுக்கு போயிட்டு வர்றாரு. அப்ப இதெல்லாம் மக்கள் மேல என்ன மாதிரி, இதே ஒரு இதை வேற ஒரு முதலமைச்சர், இப்ப எடப்பாடி பழனிசாமியோ, முதலமைச்சராக இருந்த ஸ்டாலினோ, அல்லது ஜெயலலிதாவோ, அல்லது கலைஞரோ இதை செய்திருந்தார்கள் என்றால் இந்த சமூகம் அவர்களை சும்மா விடுமா? கடித்து குதறிவிடும். ஆனா விஜய் அப்படி தள்ளி வைக்கிறது அப்படின்றது ரொம்ப சாதாரணமாக போகிறது. அப்போ மக்கள் மத்தியில கோபம் இல்லையா அப்படின்னா, மக்களுக்கெல்லாம் கோபம் இருக்கிறது. ஆனா அந்த கோபத்தை கடத்த வேண்டிய, அந்த கோபத்தை வெளியே அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டிய, அல்லது அரசுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? ஊடகங்களுக்கு இருக்கு. அந்த ஊடகங்கள் அதை செய்வதற்கு மாறாக பொய்யான செய்திகளை அன்வெரிஃபைடா பரப்பிட்டு இருக்கிறாங்களே தவிர, உண்மை என்ன, களத்துல நிலவரம் என்ன, ஏன் இது ஒத்தி வைக்கப்பட்டது, அதெல்லாம் இன்னைக்கு காலையில இருந்து இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கணும், ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். மாறாக அவர் பட்டு வேட்டி சட்டை அணிந்து இன்றைக்கு தலைமை செயலகம் வந்தார். பட்டு வேட்டி சட்டை அணிந்து வந்தால் என்ன, கோட்டு சூட்டு போட்டு வந்தால் என்ன? முதலமைச்சர் தலைமை செயலகம் வருவது அப்படின்றது ரொம்ப இயல்பான வழக்கமான ஒரு நடைமுறை. இதற்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் வரவே இல்லையா? அதெல்லாம் கிடையாது. ஸ்டாலின் தினமும் தலைமை செயலகம் போயிருக்கிறாரு, விசிட்டர்ஸை பார்த்திருக்கிறாரு, அதிகாரிகளோட ஆலோசனைகள் நடத்தி இருக்கிறாரு. அதெல்லாம் டெய்லி நியூஸ் ஆக்குனது கிடையாது.
காரணம் என்ன அப்படின்னா, அதெல்லாம் வந்து ஒரு பெரிய டிஆர்பி விஷயமாக கருதப்பட்டது. டிஆர்பி ரேட்டிங் விஷயமாக கருதப்பட்டது கிடையாது. இங்கே தான் வந்து என்ன ஆயிருச்சு அப்படின்னா, சிஎம் வீட்டிலிருந்து கிளம்பினார். காலையில் எழுந்தார், பல் துலக்கினார், குளித்தார், சட்டை மாட்டினார், பேண்ட் மாட்டினார், வெளியே வந்தார், தலைமைச் செயலகம் நோக்கி புறப்பட்டு விட்டார். கார் கடந்து கொண்டிருக்கிறது. இப்படி வந்து பீட் பை பீட்டா வந்து சம்மந்தம் இல்லாத ரிப்போர்ட்டிங்ஸ குடுத்துட்டு இருக்காங்க. தேவையான ரிப்போர்ட்டிங்ஸ குடுக்க மாட்றாங்க. இந்த கோயம்புத்தூர், சூலூர் சம்பவம் குறித்து நான் வந்து நண்பர்கள் பல பேர்ட்ட பேசினேன். அவங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததே தெரியல. ஏன் தெரியல? நீங்க தூத்துக்குடியில இதே மாதிரி ஒரு சம்பவம் விளாத்தியோட பக்கத்துல நடந்துச்சு. அன்னைக்கெல்லாம் வந்து ஃபுல் டே பிரேக்கிங். காலையிலிருந்து நைட் வரைக்கும் அதுதான் ஃபுல் டே பிரேக்கிங். அத்தனை செய்தி ஊடகங்களும் அங்க இருந்து நேரலையில வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. அந்த ஃபுல் டே பிரேக்கிங் வந்து 1 டே மட்டும் இல்ல. கன்டினியூஸா ஃபார் 3 டேஸ் வந்து இந்த ஃபுல் டே பிரேக்கிங் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா இந்த கோயம்புத்தூர் சூலூர் விவகாரத்துல வந்து ஒரு நாள் கூட முழுமையாக அந்த செய்தி வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்டதாக தெரியவில்லை. அப்ப இந்த 2க்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? ஊடகங்கள் ஏன் இப்படி மாறுபட்ட அப்ரோச் வந்து ஒரே மாதிரியான செய்திகளுக்கு ஏன் இப்படி மாறுபட்ட அப்ரோச்ச கடைபிடிக்கிறாங்க அப்படின்றது எனக்கு புரியல. அதேபோல இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையை வந்து இன்றைக்கு ஒத்திவைத்ததுல ரொம்ப முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது வந்து ஆ யாரும் வந்து சிரிக்கக்கூடாது. சிங்கம் அப்படின்றது வந்து சூர்யா அவர்கள் நடித்த படம். அதனால வந்து சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்றது வந்து விஜய் ரசிகர்களுக்கு ஏற்கும்படியாக இருக்குமா அப்படின்றது வந்து சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது. அடுத்ததா வந்து அதிரடிப்படை அப்படின்னா அது வந்து திரு சத்யராஜும் விஜயா வந்து ஏற்கனவே நடிச்சிருக்காங்க. அப்போ வந்து பெண் படை அப்படின்னு மட்டும் வைக்க முடியுமா? இல்ல ஃபோர்ஸ் வேணும். அப்போ புலிப்படைன்னு வச்சுக்கலாமா? புலிப்படைன்னு வச்சா எல்டிடி சம்பந்தமான பிரச்சனை ஏதாவது வர வாய்ப்பு இருக்கா? அப்படின்ற சந்தேகங்கள் எல்லாம் வந்து கடைசி நேரத்தில் வந்த காரணத்தால் இது தள்ளி வைக்கப்பட்டிருக்கலாமா? இப்படி நான் ஒரு அனாலிசிஸ பிரசன்ட் பண்ணலாம்ல. இது ஒரு செய்தி அட்டையில நான் வெளியிடலாம்ல. அந்த அளவிற்கு தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலை இன்றைக்கு ஊடகங்கள் மெயின்டெயின் பண்றாங்க. அரசு அந்த சூழலை மக்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற சூழலை தொடர்ந்து அனுமதித்திருக்கிறது அப்படின்றது தான் ஆ இதில இருக்கக்கூடிய ஆ ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு. ஒரு அரசு இப்படியான போலி செய்திகள ஏங்க டிஐபிஆர்ல இருந்து செய்தி வெளியீடு வரல. முதலமைச்சர் தனிப்பட்ட முகநூல் அல்லது ட்விட்டர் பக்கங்கள்ல செய்தி குறிப்பு வரல. அரசு ஆணை வரல. அரசு ஆணையே வராதபோது அரசு இதழ் வரப்போறதில்ல. எதுலயுமே வராத ஒண்ண அல்லது சுற்றறிக்கை ஏதாவது குடுத்திருக்கிறார்களா? அதுலயும் வரல. எதுலயுமே வராத ஒண்ண அதிரடி, அடாவடி, மாஸ் அப்படின்னு செய்தி போடுறாங்க. எது அதிரடி? எப்படி இப்படியான செய்திகள போட முடியுது? எப்படி இதெல்லாம் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க? வண்டல் மண் எடுக்க உத்தரவு, வாய்மொழியில் பறந்த அதிரடி ஆணை. நீ யாரு அதுக்கு அத்தாட்சி? வாய்மொழி இப்ப வந்து அறநிலையத்துறை அமைச்சர் கேட்கிறாரு. மே 15ன்னு ஸ்டிக்கர் போட்டிருக்கீங்களே இந்த முறுக்குல. இந்த முறுக்கு பாக்கெட்ட மே 15 தான் மேனுஃபேக்சர் பண்ணீங்கன்றத நான் எப்படி நம்புறதுன்னு கேட்கிறாரு. வாய்மொழியில் உத்தரவுன்னு சொல்றாங்கல்ல. அதுக்கு என்னங்க உத்தரவாதம்? வாய்மொழியில் உத்தரவுன்றது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? யார் வெரிஃபை பண்றது அதெல்லாம்? வாய்மொழி உத்தரவுன்றத வந்து சர்க்குலர்ல குடுத்திருக்காங்களா? வாய்மொழி உத்தரவுன்றத எப்படி நியூஸா போட முடியும்? இப்ப ஒண்ணும் இல்ல. இதுக்கு முன்னாடி வந்து டிஜிபி சைலேந்திர பாபு இருந்தாரு. சைலேந்திர பாபு அவருக்கு என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரு காவல்துறை வீரர் வந்து காவல்துறையைச் சேர்ந்த ஒருவர் வந்து கொலை செய்யப்பட்டு விட்டார். ரோந்துக்கு போன ஒருத்தர் வந்து கொலை செய்யப்பட்டு விட்டார். அவருடைய இறுதி நிகழ்ச்சியில வந்து சைலேந்திர பாபு ஒண்ணு பேசினாரு. என்னன்னா, காவல்துறையினர் இனிமேல் ரோந்துக்கு போகும்போது லோடட் கன்ஸோட போகணும் அப்படின்னு அவர் பேசினார். இது கடுமையான ஆட்சேபனைக்கு உள்ளானது. அவர் நேரடியாக பேசினார். பேசியதற்கு ஆதாரம் இருக்கிறது. அந்த ஆதாரத்தை வைத்து அந்த வீடியோ இருக்கு. அவர் எந்த இடத்துல பேசினாரோ அந்த இடத்துல இருந்த ஆட்கள் அத சொல்றாங்க. அப்ப அதை வைத்து அது ஒரு செய்தியாக மாறுகிறது. செக்ரட்டரியேட்ல வந்து கேபினெட் மீட்டிங்ல வந்து வாய்மொழி உத்தரவு. இது உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, ரகசிய காப்பு உறுதிமொழின்னு ஒண்ணு எடுத்தாங்க. அது ஒருவேளை தெரியாதவங்களுக்கு நினைவுபடுத்துறதுக்காக நான் சொல்றேன். பதவியேற்பு விழால வந்து விஜய் வந்து மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பட 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 படன்னு வந்து கத்திட்டு போனார் இல்லையா? உறுதிமொழிய. அதுக்கப்புறம் வந்து நகர பார்த்தாரு. ஆளுநர் வந்து இன்னொன்னு இருக்கு. இத படிங்க அப்படின்னு சொன்ன உடனே, இன்னொரு பேப்பர் எடுத்து அத பார்த்து வாசிச்சாரு இல்லையா? அதுக்கு பேரு தான் ரகசிய காப்பு உறுதிமொழி. அதாவது இந்த அரசுக்கு வரும் செய்திகள், இதனுடைய இதனுடைய ரகசியத்தன்மையை நான் காப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி எடுப்பது. அப்ப வாய்மொழி உத்தரவு போடுவதற்கு முதல்வருக்கோ அல்லது வந்து அரசு துறையில் இருப்பவர்களுக்கோ அதிகாரம் இருக்கான்னா இருக்கலாம். அத எப்படி நீங்க வெளிய சொல்லுவீங்க? அது நீங்க சொல்லாமலே ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா, அத எப்படி கண்டுபிடிக்கிறாரு? அது என்ன வகையான மோப்ப சக்தி? எனக்கு அந்த லாஜிக்கே புரியல. இந்த மோப்ப சக்தியினுடைய வலிமை வந்து ரொம்ப பயங்கரமானதாக இருக்கு. அந்த தலைமைச் செயலகத்துக்குள்ள நீங்க வந்து அந்த கேட்ட தாண்டி உள்ள போ முடியாது. ஆனா அந்த கேட்ட தாண்டி
விசிட்டர்ஸ் ஹாலை தாண்டி, சிஎம் ஹாலை தாண்டி, சிஎம் வந்து கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு உள்ள என்ன நடக்குதுன்றதை இவங்க வெளியே பேசுறாங்க அப்படின்னா பக் வச்சிருக்காங்களா, இல்லாத யாராவது ரீல்ஸ் எடுத்து அனுப்புறாங்களா, ஒண்ணுமே புரியலையே, என்ன லாஜிக்னே புரியலையே. இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்றது வந்து அதனுடைய நோக்கம் என்னன்றதை தெளிவா சொல்லணும். ஆனா இதுல நான் வரவேற்கிறதா ஒண்ணு பார்க்கிறேன். என்னன்னா அதனுடைய யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சுத்துது. அதுவுமே உறுதியான்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த பெண் காவலர்களே அதை போட்டோ எடுத்து போட்டிருக்கிறாங்க. அது ஒருவேளை ஏஐயா கூட இருக்கலாம். ஏன்னா இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றதுல இருந்து வர்ற எந்த செய்தியுமே உண்மையா பொய்யான்னே தெரியல. ஒரு உதாரணம் சொல்லணும்னா மனிதநேய மக்கள் கட்சியினுடைய கூட்டத்துல வந்து அவங்களுடைய உயர்நிலை குழு கூட்டம், தலைமை குழு கூட்டம் மே 19, 20 2 நாள் நடந்துச்சு. இந்த செய்தி தெரியும். மே 22ஆம் தேதி வந்து ஒரு செய்தி வருது. என்னன்னா மனிதநேய மக்கள் கட்சி இனி தனிச்சின்னத்தில் போட்டியிட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு. எப்ப வருது? ஐயுஎம்எல் பதவியேற்பு நடக்கும்போது இது வருது. ஐயுஎம்எல் பதவியேற்கும் போது இப்படி ஒரு செய்தி வருது. சரி, பேராசிரியர் ஜவாஹிருல்லா அப்படி அறிவிச்சிருப்பார் போலன்னு நானும் தேடி பார்க்குறேன், எங்கேயும் காணோம். என்னடா எங்கேயுமே காணோம், எப்படா இந்த நியூஸ் வந்துச்சு அப்படின்னு தேடி பார்த்தா அதற்கப்புறம் தான் தெரிய வருது. அது வந்து மே 19ஆம் தேதியே முடிவெடுத்துட்டாங்க அவங்களுடைய உயர்நிலை குழு கூட்டத்தில். 19ஆம் தேதி முடிவெடுத்து 21ஆம் தேதி செய்தியை வெளியிட்டதை 22ஆம் தேதி இவங்க வந்து என்ன பண்றாங்க, நியூஸ்ல கொண்டு வர்றாங்க. அதாவது மு.க. ஸ்டாலின் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து 4 பேர் பேசுனதை கண்டுபிடிக்க தெரிஞ்சவங்களுக்கு மனிதநேய மக்கள் கட்சி உயர்நிலை குழு கூட்டத்துக்கு போய் கவர் பண்ண தெரியாதா? அங்க நடக்கிற செய்தியை கண்டுபிடிக்க தெரியாதா? இல்ல அதை கண்டுபிடிச்சு 22ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். அப்ப அந்த செய்தி வந்தவுடனே பக்கத்துல இருந்த நண்பர் ஒருத்தர், ஏன் இப்படி ஜவாஹிருல்லா தோழர் வந்து இந்நேரத்துல ஏன் இதை அறிவிக்கிறாரு, நேரம் சரியா இல்லையே, நீ சும்மா இருங்க, அந்த செய்தி உண்மையா பொய்யான்றதை இருங்க வெரிஃபை பண்றேன்னு சொன்னா வெரிஃபை பண்ணா உண்மையிலேயே அது வந்து பழசு அல்லது மிஸ்லீடிங்கா அதை வந்து ப்ரெசென்ட் பண்றாங்க அப்படின்றது. இப்படி ஒவ்வொரு செய்தியுமே வந்து மிஸ்லீடிங்காவோ அல்லது மிஸ்கைடிங்காவோ மிஸ்இன்ஃபார்ம்டாவோ டிஸ்இன்ஃபார்ம்டாவோ ஃபேக்காவோ இருக்கே தவிர உண்மையாக எதுவுமே இல்லை. இந்த இதில் நான் இந்த யூனிஃபார்ம் மேட்டரை மட்டும் அதே போல தான் இந்த யூனிஃபார்ம் மேட்டரில் இன்னும் ஸ்டில் ஐ ஹேவ் டவுட்ஸ். ஏன்னா அஃபீஷியலாக வந்து இதுதான் யூனிஃபார்ம்னு அவங்க அறிவிக்கல. ஊடகங்கள்ல தகவலாக வந்த தகவலை அவர்கள் போட்ட தகவலின் அடிப்படையில் நான் இந்த தகவலை சொல்றேன். அது ப்ளூ கலர்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு காஸ்டியூம் கொடுத்துருந்தாங்க. நான் அதை வரவேற்கிறேன். இந்த வழக்கமாக இருக்கக்கூடிய இந்த காக்கி நிறம் என்பது மக்கள் மனதில் அந்த காக்கியை பார்த்தாலே வந்து எல்லா டாக்குமெண்ட் வச்சிருக்கிற ஒருத்தரே பயப்படுறாரு. வண்டியில வந்து இன்சூரன்ஸு, ஆர்சி புக்கு, லைசன்ஸு, ஹெல்மெட்டு, பில்லியன் ரைடர் ஹெல்மெட்டு எல்லாம் வச்சிருக்கிறாரு. ஏர் முதற்கொண்டு 30, 40 கரெக்டா வச்சு போறாரு. எல்லாமே கரெக்டா, மிரர் இருக்கு, இண்டிகேட்டர் வேலை செய்யுது, சைட் ஸ்டாண்ட் இருக்கு, சென்டர் எல்லாம் வண்டியில எல்லாமே கரெக்ட், பெட்ரோல் கூட ஃபுல் டேங்க் இருக்கு. ஆனாலும் அந்த போலீஸ்காரரை பார்த்த உடனே வந்து ஒரு ஜெர்க்கு, ஒருவேளை நிப்பாட்டி எடுக்க சொல்லுவாங்களோ, நம்ம கிட்ட எல்லாம் சரியா தானே இருக்குன்னு தன்னைத்தானே சந்தேகப்படுற நிலைக்கு தள்ளப்படுறான். எதனால? அந்த காக்கி ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே அந்த வந்து ஒரு ஒரு இது வருது. நீங்க டிராபிக் போலீஸை பார்த்தா கூட இந்த பயம் வராது. ஆனா காக்கி ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே இந்த பயம் வந்து வருது. காரணம் வந்து அந்த ட்ரெஸ்ஸே வந்து மக்கள் மனதில் ஒரு பயத்தை கொடுத்துருச்சு. அது ப்ளூவா மாறுது அப்படின்னா நான் அதை வரவேற்கிறேன். ஆனா என்ன அப்படின்னா, இந்த போக்கிரித்தனம் செய்கின்ற, ரவுடித்தனம் செய்கின்ற, அடாவடித்தனம் செய்கின்ற பேர்வழிகளுக்கு பயம் தேவை தானே. அங்க பயம் தேவைப்படுற இடத்துல எதுக்கு நீங்க வந்து ப்ளூ கலர் மாத்துனீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. பயம் தேவையில்லாத இடங்கள்ல வந்து கலரை வந்து மாத்தணும், கலர் கோடை வந்து மாத்தணும் அப்படின்றத நான் ஒரு ரெக்வஸ்டாவே இந்த அரசாங்கத்திற்கு வைக்கிறேன். ஏன்னா இது முக்கியமான முன்னெடுப்பு. கலர் மாத்துறாங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் வந்து இந்த கலர்ல யூனிஃபார்ம் போடுவாங்க, ஒரு டிஷர்ட் போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் வந்து ப்ளூ கலர் டிஷர்ட் போடுறதா ஞாபகம். அப்ப காவல்துறைக்கே வந்து அதை கலரா மாத்திரலாம். எங்க வந்து அதிரடியான ஒரு இது தேவைப்படுதோ அங்க மட்டும் அந்த காக்கியை வந்து வச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா வந்து காவி கூட வச்சுக்கலாம். இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான நிறம் தான் அந்த காவி. காவி கலர்ல கூட வந்து ஒரு வேட்டி, ஒரு வெள்ளை ஒரு பட்டு வேட்டி, பட்டு சட்டை காவி கலர்ல எடுத்து கொடுத்து கூட போட விடலாம். அந்த மாதிரியான அதிரடியான மாற்றங்களை இந்த அரசு செய்யும் நான் நம்புறேன். இதுல குறிப்பா வந்து இப்போ அந்த அந்த புரிதல் இல்ல, சீரியஸ்னஸ் இல்லைன்னு சொல்லிங்க. இப்போ முதல்வரே இப்போ அரசு நிகழ்ச்சியை ரத்து பண்ணிட்டு ஒரு கிரக பிரவேசத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்றீங்க. இன்னொரு புறம் வந்து இப்போ நான் 2 போக்குவரத்து செய்தி துறை சொன்னேன். அதாவது அரசு நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டதுன்றது ஒரு செய்தி, கிரகப்பிரவேசம் போனாருன்னு ஒரு செய்தி. 2யும் ஒரே செய்தியா ஏன் மாத்துறீங்க? இல்ல அப்படி இருந்தாலுமே ஒரு மக்கள் மத்தியில, பொதுவான ஒரு மத்தியில வந்து இன்னும் வந்து ஒரு புரிதல் இல்லாத நிர்வாகம் சொல்லும் பொழுது, ஒருவேளை விஜய் இதை செய்திருப்பாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. இன்னொரு புறம் வந்து போக்குவரத்து துறை அமைச்சர் சொல்றாரு, அந்த பஸ் சாவி ஏன் வரல இல்ல அப்படின்னு கேட்கும்பொழுது, நீங்க போய் சாப்பிட்டு வாங்க, நான் இன்னும் சாப்பிடல அப்படிங்கிறாரு. வால்வோ பஸ்ஸுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறாரு. இன்னொரு புறம் வந்து தொழில்துறை அமைச்சர் வந்து
கோட் ஷூட் போட்டுட்டு ரீல்ஸ் மாதிரி விட்டுட்டு முதலீடுகளை ஈர்க்கிறாங்க. இது ஒரு பல்வேறு சிக்கல்கள் இருக்கு. அதாவது ஒரு புரிதல் இல்லாம இப்ப அமைச்சர் பதவியிலேயோ முதலமைச்சர் பதவியிலேயோ ஒரு நிர்வாகத்திலேயோ உட்கார்ந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாங்களா? அது ஏற்புடையதா? நம்பர் ஒன், டிஆர்பி ராஜா வந்து உலகம் முழுக்க பல்வேறு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அந்த மேற்கொண்ட இடங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஃபோரம் ஒன்று இருக்கும், தொழில் முனைவோர் கூட்டமைப்புகள் இருக்கும். அந்த கூட்டமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகளிடம் பேசி ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட பேசுவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியாவை சேர்ந்த முதலாளிகள் அங்கு நிறுவனம் நடத்துறவங்க இருப்பாங்க. அவங்கெல்லாம் அங்க வந்து இந்தியன் ஃபெடரேஷனா ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்துவாங்க. நீங்க வாங்க, நம்ம நாட்டுல இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஏதாவது ஒண்ண தொடங்குங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு Zoho எடுத்து வைங்களேன். Zoho வந்து ஒரு கலிஃபோர்னியால வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சிருந்த ஒரு கம்பெனி. இப்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தென்காசி வரைக்கும் அது வந்து எனக்கு அவர் மேல தனிப்பட்ட முறையில நெறைய மாற்று கருத்து இருக்கு. ஆனா தென்காசியில கொண்டு வந்து அந்த Zoho நிறுவனத்த நடத்துற வரையில எனக்கு அவர் மேல வந்து ஒரு மரியாதை இருக்கு. இப்ப இந்த மாதிரி வந்து முதலீட்டாளர்கள கொண்டு வந்து ஊக்குவிக்கணும் இல்லையா? அப்ப அது மாதிரியான முதலீட்டாளர்கள அழைச்சிட்டு வர்றதுக்கான வேலைகள அங்க போய் செய்வாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிரசன்டேஷன் போடுவாங்க. இங்கிலீஷ்ல வந்து அந்த தொழில்துறை அமைச்சர் வந்து பேசுவாரு. பேசி முடிச்சதுக்கப்புறம் அவங்க டிஸ்கஸ் பண்ற வீடியோஸ், ஃபுட்டேஜஸ் எல்லாம் வரும். அதுக்கப்புறம் பிரஸ் யாராவது இருப்பாங்க. அந்த பிரஸ்ல வந்து இங்கிலீஷ்ல வந்து அவங்க பேசுவாங்க. பேசி இது கவனத்தை ஈர்ப்பாங்க. அப்போ பிரஸ்ல அத பேசும்போது என்னன்னா, இப்ப பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் மாதிரியான இதழ்கள்ல, அ அல்லது வந்து எக்கனாமிக் டைம்ஸ்ல, அல்லது வந்து அ ஃபினான்சியல் டைம்ஸோ எந்த ஒரு பத்திரிக்கையிலயோ வந்து ஒரு இது வந்து பப்ளிஷ் ஆகும். பப்ளிஷ் ஆகும்போது அத வந்து முதலீட்டாளர்கள் சார்ந்தவர்கள் பார்ப்பாங்க. முதலீட்டு நிறுவனங்களை சார்ந்தவர்கள் அந்த செய்திகள பார்ப்பாங்க. அப்ப அத பார்த்துட்டு வந்து தமிழ்நாடு வந்து இப்படியான ஒரு இத விட்டுருக்காங்க அப்படின்றத அழைப்பு விடுப்பாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமா நடக்கலாம் என்று நினைக்கப்படுவத நான் சொல்றேன். மற்றபடி இந்த முதலீடு அப்படின்றது வந்து ரொம்ப ஹைலி கான்ஃபிடென்ஷியலாக எந்த மாநிலத்திற்கு வர வேண்டும், எப்போது வர வேண்டும், எப்படி வர வேண்டும் அப்படின்றதுல ஒரு அரசுக்கும், இடையில இருக்கக்கூடிய அந்த முதலாளிகளுக்கும் நடுவுல வந்து ஒரு நீண்ட பேச்சுவார்த்தை ஒன்று நடக்கும். அவங்க வந்து சிங்கிள் விண்டோல அப்ளை பண்ணாலும் கூட, நீங்க வந்து ஏன் கம்மியா பண்றீங்க? கொஞ்சம் கூட கூட பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு தேவையான வாய்ப்புகள ஏற்படுத்தி தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, அரசு வந்து அவங்களோட பேசுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு இப்ப இந்த ஓலா ஃபேக்டரி எடுத்துக்கங்க. சென்னையில வந்து ஹொசூர்ல வந்து ஓலாவினுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட்ட வந்து அங்க பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. செயின் கோபைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, போன ஆட்சியில ரூ. 8,000,00,00,000 முதலீடு செஞ்சிருக்கிறாங்க. செயின் கோபைன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிறுவனம். நம்ம தமிழ்நாட்டுல பார்க்குற எல்லா கார்கள்லயும் ஒட்டப்பட்டிருக்கின்ற அந்த விண்ட்ஷீல்ட்ல இருந்து, விண்டோ கிளாஸ்ல இருந்து எல்லாமே வந்து பெரும்பாலும் செயின் கோபைன் நிறுவனத்திலிருந்து பெறப்படுகின்ற கண்ணாடிகளாகத்தான் இருக்கு. வீடுகள்ல இருக்கிற கண்ணாடிகளா இருக்கட்டும், இப்படி எல்லா பர்ப்பஸுக்கும் செயின் கோபைன் தான் பயனுள்ளதாக இருக்கிறது. அதேபோல குண்டாய் கம்பெனியை கொண்டு வந்ததா இருக்கட்டும், இங்கிருந்து வெளியேறுவதற்கு தயாராக இருந்த கம்பெனிகளை வந்து இங்கே தக்க வைத்ததா இருக்கட்டும், இதெல்லாம் கடந்த ஆட்சியில செய்யப்பட்டது. இப்ப இந்த அமைச்சர் என்ன இதெல்லாம் வந்து என்ன அதாவது நான் ஏன் இத சொல்றேன்னா, நீங்க யாருக்கு பேசுறீங்க, எதுக்காக பேசுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க மக்களுக்கு பேசணும்னு வைங்களேன், உங்களுடைய Facebook லைவ் போதும். உங்களுடைய Instagram ரீல்ஸ் போதும். உங்களுடைய ஒரு செய்தி வெளியீடு போதும். ஆனா, ஒரு நிறுவனத்திட்ட பேசுறீங்க அப்படின்னா, இதெல்லாம் ரொம்ப அமெச்சூரா பார்ப்பாங்க. அல்லது வந்து அவங்கள வந்து இதெல்லாம் வந்து பயமுறுத்திரும். "என்னய்யா இது? இவிங்கள நம்பி எப்படிய்யா இன்வெஸ்ட் பண்றது? இது இன்வெஸ்ட்மென்ட் தாவேகா வேணும்னா." சார்புல முதல் முறையாக ஒரு அமைச்சர் கோட் ஷூட் போட்டுட்டு பேசுறாங்க. முதலீடுகளை ஈர்ப்பதற்கு ரொம்ப மும்முரமா தீவிரமா ஈடுபடுறாங்க அப்படிங்கிற ஒரு அ பரப்புரை. ஏன்னா 5 வருஷமா கண்ல கேட்ராக்ட்டோட சுத்திக்கிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டு மக்கள். டிஆர்பி ராஜா கோட் சூட்டோட தானே சுத்திக்கிட்டு இருந்தாரு. அவர் கோட் சூட்டோட தானே வந்து இங்கிலீஷ்ல பேட்டி குடுத்தாரு. அவர் வந்து பிஹெச்டி ஸ்காலர் இல்லையா? ஏன் அன்பில் மகேஷ் அவர்கள் கோட் சூட்டோட வரலையா? எத்தனை பிடிஆர் கோட் சூட்டோட வரலையா? என்னங்க இது? கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற வாளும் உதாரணமா பிடிஆர் இருக்கிறாரு. அவர் பேசாத பேட்டிகளா? அவர் கொடுக்காத செய்தி குறிப்புகளா? அவர் பேசாத இங்கிலீஷா? இல்ல அவர் போடாத கோட் சூட்டா? இது யாருமே போடல அப்படின்னா எனக்கு என்ன புரியவே இல்லையே. கண்ணுக்கு முன்னாடி பிடிஆர் இருக்கிறாரு, அன்பில் மகேஷ் இருக்கிறாரு, டிஆர்பி ராஜா இருக்கிறாரு. இவங்கெல்லாம் கோட் சூட்டோட தான் அதிகமாக உலா வந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு முதலீடுகள ஈர்க்கலையா? அவங்க வந்து முதலீட்டாளர்கள்ட்ட உரையாடலையா? இப்ப நீங்க முதலீட்டாளர்கள்ட்ட பேசுறது அப்படின்றது வந்து ஹைலி கான்ஃபிடென்ஷியலாக ஒரு அரசு துறையிலிருந்து அந்த நிறுவனங்களை தொடர்பு கொண்டு பேசுவது, அந்த நிறுவனங்களிடமிருந்து அரசு துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசுவது அப்படின்னு சொல்லிட்டு, அது ஹை லாபியில நடக்கக்கூடிய விவகாரம். ரீல்ஸ பார்த்துலாம் யாருமே இன்வெஸ்ட் பண்ண வரமாட்டாங்க. அது வந்து மக்களுக்கு அல்லது பொதுவெளியில வரக்கூடிய சின்ன முதலீட்டாளர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய விளம்பரம். அந்த மாதிரியான விளம்பரத்த தான் அவர் வெளியிட்டிருக்கிறாரே தவிர, அதுல எந்த பெரிய பயனும் இருப்பதாக நான் கருதல. அதேபோல அதுல வந்து அது வந்து என்னவா இருக்கணும்? முதலீட்டாளர்களை ஈர்க்கணும்னா, வி ஷுட் பிரசன்ட் அவர் போர்ட்ஃபோலியோ. நாங்க என்ன வச்சிருக்கோம் அப்படின்றத வந்து பிரசன்ட் பண்ணணும். அவங்க சொன்ன எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்த அரசு எடுத்த கொள்கை முடிவுகள்.
ஸ்பேஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஸ்பேஸ் டெக்னாலஜியில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், அட்டாமிக் எனர்ஜியில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அட்டாமிக் எனர்ஜியில் வந்து சொல்லலை, ஸ்பேஸ் அண்ட் டெக்னாலஜி பற்றி பேசியிருந்தாங்க, டிஃபென்ஸ் பற்றி பேசியிருந்தாங்க. இப்போ இதெல்லாம் முந்தைய அரசாங்கம் எடுத்த முயற்சிகள். டிட்கோ சார்பாக ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் மாதிரியான விஷயங்களில் ஆய்வு செய்வதற்கு மாநில அரசு இதற்கு முன்பு முயற்சி செய்து சென்னை பக்கத்தில் ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சிட்டியே உருவாக்குவதற்கான பிளானே வந்து அவங்க ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆல்ரெடி இருக்கிறது தான் அது. அதை வந்து இவங்க திரும்பவும் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொல்லும்போது என்ன சொல்லணும், நம்ம கவர்மெண்ட்டினுடைய பாலிசி டெசிஷன் இருக்கு, இது வந்து நாங்கள் இதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம், என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, இனி என்னென்னலாம் நாங்கள் செஞ்சு தர தயாராக இருக்கோம், அதை சொல்லணுமே தவிர நீங்கள் வாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னா இது என்ன வந்து ஹாஸ்டலில் ஆள் சேர்க்குறீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், பார்த்துக்கலாம் சார், அப்போல்லாம் அதெல்லாம் நல்லா இருக்கும் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன மெனு இருக்குன்னு சொல்லணும்ல, என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கோன்னு சொல்லணும்ல, இதுக்கு முன்னாடி வந்த நிறுவனங்களுக்கு என்ன செஞ்சுருக்கோம், இது உங்களுக்கு என்ன செய்ய போகிறோம், அதெல்லாம் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ ப்ரெசன்டேஷனாக நடக்க வேண்டிய விஷயங்களை வந்து ரீல்ஸில் சொல்கிறது அப்படின்றது வந்து மக்களை ஏமாற்றுகின்ற வேலை. அதை பார்த்து இப்போ வந்து ஹுண்டாய் நிறுவனம் வந்து இதை பார்த்து இன்வெஸ்ட் பண்ண வர போகிறாங்களா? ஏங்க இந்த வீடியோவை பார்த்தா டாட்டாவே இன்வெஸ்ட் பண்ண மாட்டான். இந்த வீடியோ வேணா மஹிந்திரா ஓனருக்கு அனுப்புங்க, இந்த வீடியோ நல்லா இருக்கான்னு கேட்க சொல்லுங்க, இது நல்லா இல்லைன்னு சொல்லுவார். தெரியல, ஒருவேளை அவங்களுடைய பொலிட்டிக்கல் அலைன்மெண்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. இந்திய முதலாளிகளே இதை பார்த்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, பயப்படுவாங்க. என்னையா இது ஒன்றுமே டெக்னிக்காலிட்டியே இல்லாமல் இப்படி சாதாரணமாக ஒன்று பேசி வச்சிருக்கிறாங்க. ஒருவேளை இதை வந்து அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்களோ என்னவோ, ஹுண்டாய் ஓனருக்கு, வோக்ஸ்வாகன் ஓனருக்கு, ஸ்கோடா ஓனருக்கெல்லாம் வந்து இதை வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுவாங்க போல், இதை வாங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ அனுப்புவாங்க போல். அவங்களும் ரீல்ஸை பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்களா என்னன்றது தெரியல. மார்க்கெட் ஸ்டடி அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய தளம். அந்த மார்க்கெட் ஸ்டடியை சரியாக பண்ணாமல் அது வந்து மக்களுக்கு புரிகிற வகையில் பேசுறதுன்றது வேற, மக்களை ஏமாத்துற வகையில் பேசுறதுன்றது வேற. இது வந்து ஏமாத்துற வகையில் பேசியிருக்கிறாங்களே தவிர புரிகிற வகையில் பேசினதா அதை நான் பார்க்கல. அடுத்து வந்து இந்த கிளாம்பாக்கம் பஸ்ஸு சம்பவம். இந்த கிளாம்பாக்கத்தில் வந்து பேருந்து வசதிகள் சரியாக செய்யப்படாத காரணத்தால் இதற்கு முன்பு வந்து ரொம்ப கடுமையான நெருக்கடி வந்து தேர்தல் காலத்தில் ஏற்பட்டது. தேர்தல் காலத்தில் ஒரு அமைச்சர் தன்னுடைய அமைச்சர் பொறுப்போடு அந்த இடத்துல போய் செயல்பட முடியாது, அல்லது அது பண்ணுவது வந்து வழக்கமான மரபாக இருக்காது. அப்படி பண்ணால் அவர் எலக்ட்ரல் ப்ராசஸை, எலக்ட்ரல் இன்டெகிரிட்டியை வந்து கொஸ்டின் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியான இதாக மாறிடுன்றதுனால அதை யாரும் பண்ணுறதில்ல. அப்போ அதிகாரிகள் தான் அதை பண்ணணும். அதிகாரிகள் ரொம்ப மோசமாக நிர்வகித்தார்கள். அந்த நேரத்தில் வந்து ரொம்ப கடுமையான நெருக்கடி ஏற்பட்டது. அதற்கு முன்பு பொங்கலுக்கு போயிருக்காங்க, தீபாவளிக்கு போயிருக்காங்க, 2024 எலெக்ஷனுக்கு போயிருக்காங்க, எல்லாத்துக்கும் போயிருக்கிறாங்க. அப்பெல்லாம் சரியாக இருந்த போக்குவரத்து வசதி இப்போ ஏன் இவ்வளோ பெரிய நெருக்கடிக்கு ஆளாச்சு அப்படின்னா அந்நேரத்தில் இருந்த கிரைசிஸ். சரி, இப்போ முழுமையான ஒரு அரசு அமைஞ்சிருச்சு. இந்த அரசு அமைஞ்சதுக்கு பிறகு அந்த அமைச்சர் அங்கே போகிறாரு. போகிறவர்கிட்ட கேட்குறாரு, எங்கே சார் நான் புக் பண்ண ஓல்வோ பஸ் எங்கே சார் அப்படின்னு கேட்குறாரு. அதை நீங்கள் ஓல்வோ கம்பெனியில் போய் கேளுங்கன்றாங்க. ஓல்வோ கம்பெனி வந்து மேனுஃபேக்சரர். சரி, அவங்க வந்து டெக்னாலஜியை வந்து ஒரு ப்ராடக்டாக மாற்றுறாங்க. அவங்கள்ட்ட போய் எப்படி கேட்குறது? ஓல்வோ கம்பெனி என்ன பஸ் ஓட்டுறானா? அந்த ஓனர் வந்து கேபிஎஸ் டிராவல்ஸ் வந்து ஓல்வோ கம்பெனிக்காரன் வச்சுருக்கானா? பர்வீன் டிராவல்ஸ் வந்து கேபிஎஸ் ஓனர் வச்சுருக்காங்களா? டிராவல்ஸில் கேளுன்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. அவர் வந்து தெளிவாக சொல்கிறாரு, எஸ்இடிசி ஓல்வோ பஸ் வரலை அப்படின்னா ஓல்வோ கம்பெனியில் கேளுங்க, நான் சாப்பிடவே இல்லைன்றாரு. உங்களை யாருங்க சாப்பிடாம வர சொன்னா? உங்களை சாப்பிடாம யாராவது வர சொன்னாங்களா? சரி, நீங்கள் சாப்பிடல, அதுக்காக அவன் கேள்வி கேட்கக்கூடாதா? தம்பி பார்த்து பேசுங்க, பொறுமையாக பேசுங்க, மெதுவாக பேசுங்க. ஏன் மக்களோட கோவத்தை நீங்கள் ஏன் கண்ட்ரோல் பண்ணுறீங்க? அப்போ அவன் அப்படி தான் கேட்பாங்க மக்கள். கோவத்தில் இருக்கிறவங்க, பஸ் வராமல் நிற்கிறவங்க, இத்தனைக்கு நேற்று அவ்வளோ பெரிய கூட்ட நெரிசல்லாம் கிடையாது. சாதாரண ஒரு பண்டிகை தினத்தில் வந்து நிற்கிற ஒரு சின்ன கூட்டம் தான். அந்த கூட்டத்துக்கு நேற்று அந்த பாடுபட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து எந்த வகையில் மக்கள் வந்து சகித்து கொள்வார்கள் அப்படின்றது தெரியல. மக்களுக்கு வந்து இந்த ஆட்சியின் மீது ஏற்கனவே சகிப்புத்தன்மை பறிபோய் விட்டது. அது வந்து மின்வெட்டின் காரணமாக கடுமையான மன உளைச்சலுக்கு மக்கள் ஆளாகி இருக்கிறார்கள். அதே போல் வந்து பல இடங்களில் வந்து தண்ணீர் பிரச்சனை வந்து தொடங்கி விட்டது. இதெல்லாம் வந்து நிர்வாக ரீதியாக சரி பண்ணணும். இப்போ நிர்வாக திறன் போதவில்லை அப்படின்னு நம்ம சிலர் சொல்கிறாங்க, அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அனுபவம்ன்றது வேற, நிர்வாக திறமை அப்படின்றது வேற. அது அனுபவத்தினால் மட்டும்தான் ஒருத்தருக்கு திறமை வருமானா அப்படி கிடையாது. இவ்வளவு நாள் கூட்டம் நடத்தியிருக்காங்க அதிகாரிகளோட, அவங்கள்ட்ட பேசி தெரிஞ்சிருக்க வேண்டாமா? உங்களுடைய ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட பேசி தகவல் பெற்றிருக்க வேண்டாமா? ஒரு பேருந்து போக்குவரத்து எப்படி இயங்கும், ஒரு மின்சாரத்துறை எப்படி இயங்கும்? எனக்கு இப்போ என்ன புரியல அப்படின்னா, இவங்களுக்கு டேஞ்செட்கோன்னு பேசிட்டு இருக்காங்க பல பேர். டேஞ்செட்கோவும் 3ஆ பிரிச்சாச்சு. டிஎன் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன், டிஎன் பவர் ஜெனரேஷன் கார்பரேஷன், டிஎன் கிரீன் எனர்ஜி கார்பரேஷன் 3ஆ பிரிச்சாச்சு. இது போக டான்ட்ரான்ஸ்கோ இருக்கு. இவங்க டிஎன்இபின்றாங்க, டேஞ்செட்கோன்றாங்க.
என்னடா காலாவதியான நிறுவனத்தின் பேரா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே, இவங்க உண்மையிலேயே சரியான அதிகாரிகள்ட்ட தான் கலந்தாலோசனை பண்றாங்களா? டேன்ஜெட்கோ இப்படி 3ஆ பிரிச்சு தனித்தனியா ஒவ்வொரு நிறுவனத்திற்குமான கடன் பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒண்ணொண்ணுலயும் என்ன சிக்கல் அப்படின்றதெல்லாம் பேசியிருக்கணும். ஆட்சிக்கு வந்து 15 நாள் ஆச்சு. இன்னுமா அந்த டிபார்ட்மெண்ட்ட ஸ்டடி பண்ணாம இருக்கீங்க? இன்னும் அந்த டிபார்ட்மெண்ட்ட பத்தி ஒழுங்கான புரிதலோட மக்கள்ட்ட பேசுவதற்கு தயாராக இல்ல. எத பற்றியுமே மக்களுக்கு விளக்கம் கொடுப்பதற்கு தயாரா இல்ல. இப்ப நீங்க கேள்வி ஒண்ணு கேட்டீங்க. மோடி வந்து 10 நிமிஷம் தான் வந்து விஜய் சந்திச்சிருக்கிறார் அப்படின்னு. மோடி 10 நிமிஷம் தான் டைம் குடுத்தாருன்னு சிலர் சொல்றாங்க. 10 நிமிஷம் தான் விஜய் பேசினாருன்னு சிலர் இல்ல சொல்றாங்க. விஜய் இதுல தான் எது மோடிய 10 நிமிஷம் சந்திச்சாருன்னு சொல்றாங்க. அதிக நேரம் அப்படியா? பேச நான் விரும்பல மோடிட்ட. நான் சில செய்திகள் பார்த்தேன். மோடி இவர்ட்ட பேச விரும்பல. அதனால 10 நிமிஷம் தான் டைம் குடுத்தாரு அப்படின்றாங்க. அப்ப உள்ள என்ன நடந்துச்சு? அத அவங்க சொல்லணும். மக்களுக்கு தெளிவாக சொல்லணும். எப்ப வச்சு சொல்றது? பிரஸ் மீட்ல சொல்லணும். 1969ல முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே கலைஞர் வந்து இந்திரா காந்திய பார்க்க போறாரு. நிதி விவகாரம், அரிசி விவகாரங்கள் எல்லாம் பேசுறாரு. பேசியபோது வந்து சில விஷயங்கள் வந்து சிக்கலாக இருப்பது போல அவருக்கு தெரியுது. உடனே பத்திரிகையாளர்கள டெல்லியிலே சந்திக்கிறாரு. மைய, மாநில உறவுகளை ஆய்வு செய்வதற்காக நான் தமிழ்நாடு போனவுடன் ஒரு குழு அமைக்கப்படும். அந்த குழுவினுடைய பரிந்துரைகளின் அடிப்படையில் அரசியலமைப்பு சட்டத்தை உரிய வகையில் திருத்தி, மாநிலங்களுக்கு உரிய அதிகாரங்கள் கிடைக்கப்பெறும் வகையில் நாங்கள் சில ஆலோசனைகளை முன்வைக்கவிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கலைஞர் சொல்லி, அதற்கு பிறகு தமிழ்நாட்டிற்கு வந்து ராஜமன்னார் தலைமையில 3 பேர் கொண்ட ஒரு குழுவை அமைத்து, அந்த குழுவினுடைய அறிக்கையை ஏற்று 74ல தீர்மானம் போட்டாங்க. ஒரு பிரஸ் மீட் வந்து எவ்வளவு பெரிய ப்ராசஸை இனிஷியேட் பண்ணுது அப்படின்றதுக்கான உதாரணம். இதே போல வந்து பேரறிஞர் அண்ணா வந்து டெல்லியில வந்து அ அன்றைய இந்திரா காந்தி அவர்களை பார்த்துவிட்டு வரும்போது, 5 ஆண்டு திட்டங்கள் குறித்து பேசும்போது, அ அண்ணா சில விஷயங்களை பேசுகிறார். அவர்கள் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. அப்போ பத்திரிகையாளர்கள சந்திக்கும்போது அண்ணாவிடம் கேட்கிறார்கள். இது வந்து அண்ணாவின் படைப்புகள் .info அப்படின்ற தலைப்பிலே கூட இருக்கும். வாசகர்கள் தேவைப்பட்டா அத போய் படிக்கலாம். அண்ணா வந்து பத்திரிகையாளர்கள்ட்ட என்ன சொல்றாரு, இந்த மாதிரி இது போல இதுதான் நடக்குது அப்படின்னு சொன்னபோது பத்திரிகையாளர்கள், "அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்கள இதுக்காக தான மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. உங்களால செய்ய முடியலையே" அப்படின்னு கேட்டபோது அண்ணா என்ன சொன்னாருன்னா, "நான் இதையும் மக்களிடம் போய் சொல்லுவேன். இது நடந்திருக்கிறது என்பதை மக்களிடம் பிரச்சாரம் செய்வேன். அவர்களிடம் முடிவை கோருவேன். அவர்களுடைய உணர்வுகளை நான் சரியான வகையில் வழிநடத்துவேன்" அப்படின்னு அண்ணா சொன்னார். அப்போ மோடி அரசாங்கத்திடம் கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கிறது. வெறும் கடிதம் போதுமா அப்படின்னு கேட்டார் மீனவர் விவகாரத்துல. வெறும் கடிதம் மட்டும் தான் இவரும் எழுதியிருக்கிறார். அதே போல ஒரு சாரி போதுமா அப்படின்னு கேட்டாரு ஒரு கஸ்டோடியல் டெத் விவகாரத்துல. அந்த சாரி கூட கேட்காத முதல்வராக இவர் இருக்கிறார். அதே போல வந்து உடனடியாக ஒரு பாலியல் குற்றவாளி வழக்குல வந்து கைது செய்யப்படுறாரு. அண்ணா பல்கலைக்கழகத்துல அடுத்த ஒரு 15 மணி நேரத்துல அந்த குற்றவாளி கைது செய்யப்படுறாரு அப்படின்னா, உடனே கைது செய்தா போதுமா அப்படின்னாரு. இன்றைக்கு வந்து அதே போல கைது மட்டும் தான் நடந்திருக்கிறது. அடுத்து நடக்கல. 6 மாதத்துல போன அரசு வந்து விரைவான தண்டனையை பெற்றுக் கொடுத்தது. தண்டனை பெற்றுக் கொடுத்தால் போதுமா? நீதி வேண்டும். எனக்கு அந்த லாஜிக் புரியல. தண்டனை பெற்றுக் கொடுத்தால் போதுமா? நீதி வேண்டாமா? அப்படின்னா, அப்ப அதனுடைய அவங்க வேற ஏதோ பெருசா யோசிக்கிறாங்க. அதனுடைய அர்த்தத்த அவங்க வேற மாரி புரிஞ்சிருக்கிறாங்க. அத விளக்குனா தானே எங்களுக்கு தெரியும். அத விளக்க மாட்றாங்களே. ஏன் விளக்க மாட்றாங்கன்னா, அவங்களுக்கு தெளிவு இல்லை. அவங்க வந்து மக்கள கைடு பண்ண விரும்பல, மிஸ்கைடு பண்ண விரும்புறாங்க. அனுபவம் இல்லைன்னு சொல்லுகிறவர்கள் தான். நேற்று தோழர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில வந்து அதான் குறிப்பிட்டிருந்தார். என்னன்னா, மக்களுக்கு சேவை செய்வதில அனுபவம் இல்லன்னு சொல்றவங்க, குதிரை பேரம் பண்ணுவதில அனுபவம் உள்ளவர்களா இருக்கிறாங்க. எம்எல்ஏக்கள ரிசைன் பண்ணி கட்சியில சேர்க்கிறதுல அனுபவம் உள்ளவர்களா இருக்கிறாங்க. ஆளுநர திடீர்னு போய் பார்க்கிறதுல அனுபவம் உள்ளவர்களா இருக்கிறாங்க. இதிலெல்லாம் அனுபவம் உள்ளவர்களாக இருப்பவர்கள், சேவையில மட்டும் அனுபவம் இல்லாதவர்களாக எப்படி ஆகிறார்கள் அப்படின்றது வந்து, இது என்ன மில்லியன் டாலர் கொஸ்டினா அப்படின்ற மாரி தான் இருக்கு. இந்த அரசு மக்களுக்கு உரிய வகையில் தன்னுடைய சேவையை வழங்க வேண்டும் என்று விரும்பினால், மக்களை சந்திக்க வேண்டும். பத்திரிகைகளை சந்திக்க வேண்டும். கேள்விகளை எதிர்கொள்ள வேண்டும். கேள்விகளை எதிர்கொள்ள துணிவில்லாதவர்கள், பத்திரிகையாளர்களை கண்டவுடனே பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து பத்திரிகையாளர்களை சந்தியுங்கள். உங்களுடைய உண்மையான மனக்குமுறலை மக்களிடம் வெளிப்படுத்துங்கள். அது என்னன்னா, இப்போ பிரபாகரன் தமிழரசு மாதிரியான பத்திரிகையாளர்கள் ஆய்வு செய்தபோது என்ன சொல்றாங்கன்னா, விஜய் பேச பேச விஜய் மேல நெகட்டிவ் சென்டிமென்ட் வருதுன்றாங்க. அப்ப பேசாமலே 5 வருஷம் வந்து நம்ம சென்டிமென்ட்ட மெயின்டெயின் பண்ணிக்கலாம்னு நெனைக்கிறாங்களா? அப்படின்னா, அது ரொம்ப தப்பான ஸ்ட்ராட்டஜி. ஒரு காலத்துல ஜெயலலிதா அப்படி இருந்திருக்கலாம். ஆனால், இப்போது நீங்கள் அப்படி இருப்பது அப்படின்றது, அவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காகவே அது சரி என்று ஆகிவிடாது. அது தவறான அணுகுமுறை. அந்த அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நன்றி தோழர். நிறைய நல்ல தகவல்கள நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி தோழர்.